போற? பணம் காசு வந்தா கண்ணு தெரியாதா? என்னையா சொல்ற? எனக்கு பணம் வரணும். எனக்கு முதல் டவுட்டே உன் மேலதான்டா. காயத்ரி என்ன சொன்னாங்க? சொல்டா. என்னடா இது? என்னடா இந்த மாதிரி பண்ற? இல்லடா, நாங்க பாக்கும்போது ஒரு வீட்ல அவங்க சிரிச்சு பேசிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல வந்து நக்கல் பண்ணிருக்காங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆளு அவங்கள கூட்ட சேர்ந்தா ஏதோ பண்ணிருக்கணும். டேய் சொல்டா, என்னடா சொன்னாங்க? எங்களுக்கு பணத்தை தராம ஏமாத்த சொன்னாங்களா? பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. டேய் மழுப்பாதடா. இதெல்லாம் நடிக்கிறாப்பா. பிரகாஷ், அப்பா சொல்றாருல, அமைதியா இருப்பா. என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா உனக்கு? என்ன எல்லாரும் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு திமிரா பேசுறியா? நிறுத்து. என்னங்க உங்க பையன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாரு? நான் கையெழுத்து வாங்கணும் தான். என் பேர்ல இடம் மாறிச்சு சரிதான். அதுக்கு தான் பணத்துக்கு பதில் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறமா இப்படி பேசுறேன் எப்படி? சும்மா நடிக்காத. பிரகாஷ் இருப்பா. பிரகாஷ் நீ கொஞ்சம் சும்மா இரு. சார் இப்படி வந்து உட்காருங்க. எங்கேயா போன? நீ லேட்டா வந்ததுனால கண்டவெல்லாம் சட்டையை பிடிச்சி அடிக்க வர்றான் என்ன? சாரி சார், வர வழியில டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. தம்பி நிறுத்துறீங்களா? சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். டயர் பஞ்சர் ஆனதுனால தான் லேட்டு. ஸ்டெப்னி மாத்தும் போது செல் கீழே விழுந்து வேலை செய்யல. அப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் தான் அட்ரஸ் வாங்கிட்டு இங்க வந்தேன் சார். பாத்தீங்களா? பணத்தை எடு. இந்தாங்க சார். இந்தா 1 கோடி மொத்தமா இருக்கு. என்னைக்கு? சாரி சார், பணம் கிடைக்காதுன்னு டென்ஷன்ல. நிறுத்துப்பா. உன் சாரி எல்லாம் எனக்கு எதுக்கு? முதல்ல பணத்தை எண்ணிப்பாரு. அப்புறம் அது குறையுது இது குறையுதுன்னு ஏன் உயிரை வாங்காத. சாரி சார். சரி டே, இப்படி வா. சாரி சார், ஏதோ தெரியாம. அதனாலதான் எல்லாம் போயா. சரியா இருக்கு சார். தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் அந்த காயத்ரியால அந்த பிரச்சனை. இல்லப்பா, தரம் பார்க்காம பிசினஸ் பண்ணா இப்படிதான். சார் கோவப்படாதீங்க. காயத்ரி பத்தி உங்களுக்கு தெரியாது சார். அதனால தான் சார் இவ்வளவு பிரச்சனையும். முதல்ல டாக்குமெண்ட்ஸ் கொடுமா. இந்தாங்க. பிரகாஷ் நான் வரேன். ஐயா வராங்க. சரிங்க. பிரகாஷ் நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. இப்படி வந்து உட்காரு. டென்ஷன் ஆகாதடா, உடம்புக்கு ஆகாது. அம்மா தண்ணி குடுமா. இருங்கக்கா, நான் எடுத்துட்டு வரேன். உட்கார்றா. தண்ணி குடுமா. தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியா இருப்பா. அப்பா பணம் வந்துருச்சுப்பா. நீ வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணத்தை கொடுத்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும். இனிமே கடன்ங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. முக்கியமா இந்த பணத்துக்கு டாக்ஸ் கட்டணும், அதை மறந்துடாத. கட்டலாம்ப்பா. என்னப்பா பிரகாஷ்? பிரகாஷ் என்னடா பண்ற? டேய் சொல்றா, எதுக்கு பணத்தை பண்டிலா கட்டுற சொல்லு. பிரகாஷ் என்னன்னு சொல்லுங்க. அப்பா கடன் அடைக்கணும்ல. அன்னைக்கு அந்த சரோஜா வந்து எவ்வளவு கேவலமா பேசிட்டு போனா. இந்த பணத்தை அவ மூஞ்சில விட்டெறிஞ்சாதான் எனக்கும் நிம்மதி, இந்த வீட்டுக்கும் நிம்மதி. பிரகாஷ் என்னங்க? இல்ல சத்யா, அன்னைக்கு நீ இல்ல. வாசல்ல வந்து உக்காந்துக்கிட்டு அப்பா அம்மான்னு பார்க்காம எல்லாரையும் அசிங்கமா பேசினா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. டேய் என்ன சத்யா இது? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா. இவன் ஏன் தான் அப்படி இருக்கானோ? இவன் எதுவும் புதுசா பிரச்சனை பண்ணாம இருக்கணும். தாரிணி, தாரிணி, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லாமல நான் கூட்டது கூட கேட்காம உட்காந்துருக்க. சாரி மாமா. என்னம்மா டல்லா இருக்க? மாத்திரை டானிக்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? தாரிணி, சத்யாக்கா கர்ப்பமா இருக்காங்க மாமா. அவங்கள போய் கூட பார்க்க முடியலையே. ஏன் மாமா நம்ம இப்படி இருக்கோம்? பொள்ளாச்சியில நாங்க அக்கா தங்கச்சிங்க ஒன்னா இருந்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம். கவலை என்னன்னே தெரியாது மாமா. பசியே தெரியாத அளவுக்கு நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம். ஆனா
இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பசி வறுமை பிரிவினை எல்லாமே தெரிஞ்சது. ஆனா எனக்கு அது கூட பெருசா படல மாமா. நீங்க இருந்தீங்க, அத்தை இருந்தாங்க, எல்லாரும் சண்டையோ சத்தமோ ஒன்னாவே இருந்தோம். ஆனா கல்யாணம் ஆனதும் அக்கா தங்கச்சின்னு எல்லாமே போய் இப்படி தனித்தனியா அவங்கவுங்க குடும்பம் ஆயே எல்லாருமே பிரச்சனைக்குள்ள போய் பாசெல்லாம் காணாம போயிடுச்சு மாமா. நான் சத்யா அக்கா கிட்ட பேசலனா அஞ்சலி என்ன கோச்சுப்பா. அவ பேசணும்னு நான் சத்யா அக்கா கிட்ட கேட்பேன். சத்யா அக்கா அஞ்சலி கிட்ட பேசலனா என்கிட்ட பேச சொல்லுவா. இப்படிதான் மாமா நாங்களா அக்கா தங்கச்சிய ஒன்னா இருந்தோம். ஆனா இன்னைக்கு வேற வேற வீடு வேற வேற வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, புகுந்த வீடுன்னு ஒரு வீட்டுக்கு போகும்போதுதான் உங்களுக்கு அருமை தெரியும்னு. அந்த வார்த்தையோட அர்த்தம் அப்ப தெரியல, இப்ப தெரியுது மாமா. சத்யாக்கா கர்ப்பமா இருக்காங்க, ஆனா நான் போய் பார்க்க முடியல. தாரணி, இதெல்லாம் நீ நினைச்சு வருத்தப்படாதம்மா. அங்க போக வேண்டாம் பார்க்க வேண்டாம்னு சொன்னதெல்லாம் கோவத்திலயோ வருத்தத்திலயோ இல்ல. சம்பூர்ணா எனக்கு யாரு? அவ என் தங்கச்சி தானே. நீ சத்யாவை நினைக்கிற மாதிரி நான் என் தங்கச்சி அப்பப்ப நினைச்சுப்பேன். எங்களுக்குள்ள எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, உறவு என்ன விட்டா போச்சு. இதெல்லாம் கூட பிறந்த உறவுமா அவ்வளவு ஈஸியா போயிடுமான்னு. இப்ப நீ அங்க போனா பிரகாஷ் இருப்பாரு, அவருக்கு நம்ம மேல கோபம், அதுவும் குறிப்பா என் மேல. நீ அங்க போனா உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி பேசலாம், நான் போனாலும் பேசுவாரு. எதுக்கு இந்த வீண் சங்கடம் எல்லாம்? அதுக்காகத்தான் போக வேண்டான்னு சொன்னேன். இப்ப ஒன்னும் கெட்டு போலமா. நீ சத்யாவை பார்க்கணும் பேசணும்னா போன் பண்ணி பேசு, இல்ல வெளியில எங்கேயாவது சந்திச்சு பேசு. அக்கா தங்கச்சி உறவுக்குள்ள யாரும் குறுக்க வர முடியாதுமா. நீ சத்யாட்ட பேசு. தேங்க்ஸ் மாமா. நான் வரேன் வரேன் சுரேஷ். சரிப்பா. ஏய் தாரிணி, இது ஒரு விஷயம் எப்படி போய் ஃபீல் பண்ற? லூசு மாதிரி பண்றிய? சரி வா. இன்னைக்குதான் இவ பேரை சரியா சொல்லிருக்கான். சரோஜா, மாமா சரோஜா, மாமா வாங்க மாமா. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? சத்யாக்கா நல்லா இருக்காங்களா? சும்மா நிறுத்து. உன் மாமியார் கூப்பிடு. ஏய், என்னடா பேரை சொல்லி கூப்பிடுற? உன் பேர் தானே சரோஜா? பிரகாஷ், மரியாதை இல்லாம பேசுறீங்க. எங்க அம்மாவுக்கு நீங்க தான் பேர் வச்சீங்களா? படிச்சவங்க தானே நீங்க. சும்மா நிறுத்துறா. நீ எல்லாம் ஒரு ஆளு. உன் அப்பா ஒரு மரியாதை கேட்டவன், கொடுத்த கடனை குத்தி காட்டுவான். உன் அம்மா வீட்டு வாசல்ல வந்து பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு சொல்லுவான். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மரியாதை கேட்டு போயிடும். எதுக்குடா இங்க வந்த? இருங்க மாமா, அவரை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏய், என்ன ரவுடின்னு சொல்றியா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ ரவுடி தானே, அதான் வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கியே. இந்தா உன் பணம். வாசல்ல வந்து கடங்காரி மாதிரி கேட்டியே, வட்டி முதலமா இருக்கு, வச்சுக்க. ஏய், விடுறா சுரேஷ், அதான் பணத்தை தூக்கி அம்மா, என்னம்மா எறிஞ்சிட்டான்ல. இது சும்மா? அது ஒண்ணு இல்லடா, கோவணத்துல பணம் இருந்தா கோழி கூவும் போது பாட்டு வரும்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். இடத்த வித்திருப்பாங்க, அதான் பெரிய ரோஷக்கார மாதிரி பணத்தை விட்டு எறியறான். பெரிய யோகியன். நீ பெரிய யோகியோ? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஏய், நிறுத்துடா. மாமா விடுங்க. தாரிணி பேசாம உள்ள போயிடு. மாமா பிரகாஷ் மாமா. தாரிணி பேசாம உள்ள போயிடு சொல்றல. நீ எல்லாம் ஒரு ஆளு, என்னமோ பணத்தை தூக்கி எறியற. இன்னைக்கு தூக்கி எறிஞ்சா எல்லாம் சரியா போச்சா? டேய், இவன் எல்லாத்தையும் மறந்துருப்பான்டா. அன்னைக்கு வீடு ஏலத்துல போகும்போது ஐயோ அம்மான்னு புருஷனை பொண்டாட்டியும் தாயே பிச்சை போடுன்னு கையேந்து நின்னதை மறந்துட்டாங்கடா. பணம் வந்துருச்சுல. என்னடா எங்க அம்மா சொல்றதுல என்னடா தப்பு? எங்க அம்மா அப்பா போட்ட பிச்சையில் தானே நீ உன் வீட்டையே மீட்ட. அது மட்டுமா, உன் வேலையை காப்பாத்தி கொடுத்ததே எங்க அப்பா தான்டா. இல்லன்னா ரோட்டோரமா ரோட்டு கடை போட்டு ரோட்ல குடும்பம் நடத்திருப்ப, சோத்துக்கு சிங்கி அடிச்சிருப்ப. பெரிய இவன் எங்க அம்மா பணம் கேட்டப்பவே நீ கொடுத்திருந்தா நீ மனுஷன். எல்லாம் எங்க அப்பாவை சொல்லணும். கொடுத்து கொடுத்து கெட்ட பேர் வாங்குறாரு. ஆமா, நீ என்ன சாதிச்சுட்டா நீ இவ்வளவு பேசுற? அது ஒண்ணு இல்லடா, வாங்கின கடனை கொடுத்துட்டான்ல, அதான் இவ்வளோ பெருமை. பிச்சைக்கார பையன். யார் பிச்சைக்கார பையன்? பணத்தை கொடுத்துட்டு பிச்சைக்கார பையன் பிச்சைக்கார பையன் சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு நான் போட்டது வாழ்க்கை பிச்சை. இப்ப போய் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், அந்த கார்த்திக் உள்ள போவான், உன் தங்கச்சி வாழ வெட்டி ஆவா. என் பொண்டாட்டி மட்டும் ஒரு கையெழுத்து போடல, உன் பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கும்.
யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்ற? ஏய்! ஏய், கிட்ட வந்து மூஞ்சிய பேத்துருவேன். ஏய் விடுறா, கண்டது கத்திட்டு போகுது. கண்டதா? ஏய், நீயும் உன் குடும்பமும் என் வீட்டு பக்கம் வந்தீங்க, மரியாதை கெட்டுரும். ஏய் போடா, உன் வீட்டு பக்கம் வரதுக்கு நாங்க அலையிறோமா? நீ இனிமேல் இங்க வந்துடாத. உள்ள வாங்க. பாத்தியாடி எப்படிலாம் பேசிட்டு போறான்னு? இனிமே அக்கா சொக்கான்னு ஏதாவது சொன்ன, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அக்கா மிரட்டிட்டியேக்கா. அந்த பிரகாஷ் நெருப்புல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருந்தான். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம அரண்டு போய் என்ன பாத்துக்கிட்டே நின்னான். இல்லக்கா, டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு மாமா சந்தோஷமா இருக்காரு, பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கான்னு பிரகாஷ் சந்தோஷமா இருக்கான். எல்லாத்துக்கும் மேல அரை கிரவுண்ட வித்து கடனையும் அடைச்சிருவாங்க. இப்ப அவங்கள மிரட்டி நமக்கு என்னக்கா லாபம்? ஆமாங்க மேடம், நானும் கூட கேட்கணும்னு நினைச்சேன். ராஜுவை கையெழுத்து போடாம பண்ணி எல்லாத்துக்கும் செக் வைப்பீங்கன்னு நினைச்சா நீங்க எதையுமே பண்ணலங்கிறீங்க. அக்கா, லாபம் எல்லாம் அவங்க பக்கம் தானக்கா இருக்கு. இப்போ அப்படிதான் தெரியும். மேடம், வாங்க சார். வாங்க ஹலோ சார். மேடம். அக்கா, இவர்தான் ஜெய்ஹிந்த் விலாஸ்ல அரை கிரவுண்ட வாங்கினவரு. என்ன சார், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது மேடம். அந்த பிரகாஷ் சரியான ரவுடி பையனா இருக்கான். என் அனுபவத்தில் இந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லை மேடம். அவங்க கூட எல்லாம் பொண்டாட்டி எப்படி வாழ்றானே தெரியல மேடம். விடுங்க சார், நாம பேசுனது உங்களுக்கு ஓகே தானே? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன மேடம் இருக்கு? ஒரே நாள்ல 50 லட்சம் எனக்கு என்ன கசகவா செய்யும்? பெனி மேடம், உள்ள ரூம்ல ஒரு பிரீஃப் கேஸ் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. ஓகேங்க மேடம். இந்தாங்க மேடம். இந்தாங்க 50 லட்சம் ரூபாய் இருக்கு. என்னைக்கு? அதெல்லாம் எதுக்கு மேடம்? என்ன மேடம் இது? எவ்வளவு பெரிய இடம் நீங்க என்ன போய் எண்ணி பார்க்க சொல்றீங்க? பெனி, மேடம். பணத்தை கொடுத்துட்டு சாரை விட்டுட்டு வந்துரு. ஓகேங்க மேடம். சார், உங்களுக்கு முழு திருப்தி தானே? நல்ல திருப்தி மேடம். நாளைக்கே முடிச்சிடலாம். சந்தோஷம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சான்ஸே இல்ல மேடம். முக்கியமா உங்க ஃப்ரெண்டு ஏகாம்பரத்துக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்க தான் ஃப்ரெண்டு, வேற யாருமே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. வரேன் மேடம். பாருங்க மேடம். அக்கா, என்ன காச்சு உனக்கு? முதல்ல இந்த ஆளை உள்ள விட்டதே தப்புக்கா. கையில 50 லட்சம் கொடுத்து வேற அனுப்புற. என்னக்கா இதெல்லாம்? அவன் வீட்டை வாங்குறதுக்கு நீ எதுக்கு பணம் கொடுக்கணும்? அப்பதானே ஜெய்ஹிந்த் விலாஸ் ஏன் கைக்கு வரும். அக்கா, வினோ, இவன் தான் வாங்க போறான்னு தெரிஞ்சதும் நான் இவன் கிட்ட பேசிட்டேன். அங்க ரெஜிஸ்டர் பண்ணவன் நாளைக்கு என் பேர்ல அந்த இடத்தை எழுதி கொடுத்துருவான். அதுக்குதான் 50 லட்சம் அதிகமா கொடுத்திருக்கேன். நாளைக்கு 1.5 கோடி கொடுத்து என் பேர்ல இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். சூப்பர்க்கா. சுத்தி வளைச்சு அந்த இடம் உன் கைக்கு தான் வரப்போகுதா? இத பிரகாஷன் இல்ல யாரும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்கக்கா. ஆனா என்னடி, ஒரே நாள்ல வாங்கி மாத்தி விடுறதுக்கு அந்த ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் அதிகமா? ஜெய்ஹிந்த் விலாஸோட ஒரு பிடி மண்ணு கூட என் கைய விட்டு போயிடக்கூடாது. இது என்ன நம்ம பணமா? அந்த முட்டாள் நம்பியோட பணம் தானே. அதுக்கு இல்லக்கா, ஒரே நாள்ல 50 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்து முடிக்க வேண்டியதா போயிடுச்சேக்கா. அதுவும் இல்லாம ஜெய்ஹிந்த் விலாச ஒரு பைசா செலவில்லாம உன் கைக்கு வர வைக்கணுங்கிறதானே உன் ஆசை லட்சியம் எல்லாமே. வருண்டி, வரும். இந்த அரை கிரவுண்ட் அச்சாரமா வச்சுதான் 100 கோடி மதிப்புள்ள அந்த ஜெய்ஹிந்த் விலாசையே நான் அடைய போறேன். பாத்துக்கிட்டே இரு. இந்தாங்க உங்க பணம், வட்டியோட இருக்கு. அண்ணாச்சி, உங்ககிட்ட வாங்கின பணமும் வட்டியோட இருக்கு. இந்தாங்க பணத்தை எடுத்துக்கங்க, டாக்குமெண்ட்டை கொடுங்க. தம்பி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆமா தம்பி, உங்க அண்ணி அந்த காயத்ரி அவங்க பேச்ச கேட்டு தான் பணத்துக்கு நெருக்கடி கொடுத்துட்டேன். ஆனா அவங்க
எனக்கு செய்யறதா சொன்ன எந்த உதவியும் செய்யல. எனக்கு இந்த பணம் கூட முக்கியம் இல்லை. ஆனா உங்க ஒய்ஃப் வந்து என்னோட கட்டடத்தெல்லாம் இடிக்க சொல்லிட்டாங்க. கண்ணு முன்னாடியே பல கட்டடங்களை இடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி. பல கோடி போட்டு கட்டடத்தை கட்டியிருக்கேன். வாடகையே மாசம் 5 லட்சம் வருது தம்பி. இந்த பணத்தை கூட நீங்களே வச்சுக்கோங்க. என் கட்டடத்தை மட்டும் இடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். உங்களை மாதிரி பணக்காரங்களால தான் எல்லாம் நாசமா போச்சு. ஏன் வெளில வந்தா எங்க போகும்? உன் தலைமையில போகும். நீ பாட்டுக்கு ஆத்த மறிச்சு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பில்டிங் கட்டுவ. ஆத்துல போக வேண்டிய வெள்ளம்லாம் ஏழைங்க குடிசைக்கு போய் படுத்து தூங்குறதுக்கு இடம் இல்லாம மாத்து துணி கூட இல்லாம கஷ்டப்படுறாங்கயா. சின்ன பிள்ளைங்கன்னு இல்ல, பெரியவங்கன்னு இல்ல, எல்லாருமே கையேந்து நிக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் கூட இல்ல. பேப்பர்லயும் நேர்லயும் பார்க்கும்போது நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. உனக்கு உன் பில்டிங் தான் முக்கியம். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் யார் செத்தாலும் கவலை இல்ல. வீட்டை பங்களா மாதிரி கட்டிப்பீங்க, பிள்ளைங்களெல்லாம் ஃபாரின்ல படிக்க வைப்பீங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த ஊரு. ஆனா இந்த ஊரை பத்தி எந்த அக்கறையும் இல்ல. இங்க எவ எக்கடி கிட்ட போனா என்ன, அப்படிதானே? என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. அந்த காயத்ரி பேச்சை கேட்டுதான் இத்தனையும் பண்ணேன். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. நீங்க அவங்க பேச்சை கேளுங்க, கேட்காம போங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க பண்ணது பெரிய தப்பு தம்பி. ஆத்த மறிச்சு பில்டிங்கா கட்டி இப்ப அடையாருங்கிற பேர்ல மட்டும்தான் ஆறு இருக்கு, மத்தபடி எதுவுமே இல்ல. சத்யா செஞ்சதுதான் சரி தம்பி. சார் 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 இந்தாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. பணம் இங்க இருக்கு, டாக்குமெண்ட் கொடுங்க. ஏன் மூஞ்சி எதுக்கு பாக்குறீங்க? பணத்தை என்னங்க? அந்த காயத்ரியை நம்பி மோசம் போனேன். இப்ப இந்த 35 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் பல கோடி ரூபாய் சொத்து போச்சு. எல்லாம் சரியா இருக்கு சார். அண்ணாச்சி, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களுக்கு பல விதத்துல உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க இல்லைன்னா இன்னும் ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். இனி சிரமங்கிற வார்த்தையே உன் வாழ்க்கையில வரக்கூடாது பிரகாஷ். நீ நல்லா இருக்கணும். அதான் கடனை எல்லாம் அடைச்சிட்டியே, நீ சந்தோஷமா இரு. சரி, வர அண்ணாச்சி. சரிப்பா. எல்லாம் போச்சு. சொல்லும் போதே நீங்க என் பேச்சை கேட்டிருக்கணும். சில பேருக்கு பட்டாத்தானே புத்தி வருது. என்ன பண்றது? என் தலையெழுத்து. எப்படியோ நம்ம கடன் எல்லாம் அடைச்சாச்சு. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. பாயசம் எடுத்துக்கங்க. குடுமா பாயசமா? என்ன நீ பாயசமா? அத்தை தான் செய்ய சொன்னாங்க. ஆனா சத்யா தான் எல்லாத்தையும் செஞ்சா. ஏன்? இன்னைக்கு தம்மா எல்லாருடைய மனசும் நிறைஞ்சிருக்கு. பிரகாஷ், அப்போ என் பேச்சை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க டேய், பாசத்தை கூட நீ கோவமா தான் காட்டுவீங்க. இது ஒரு சின்ன வேலை, இது கூடவா செய்யக்கூடாது? நீ கர்ப்பமா இருக்க, அதான். ஷோ, இதையே சொல்லி சொல்லி என்ன எந்த வேலையும் செய்ய விடாம பண்றீங்க. ஏங்க, எங்க மாமா வீட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த பினான்சியர் என்கிட்ட கெஞ்சினாருங்க. கெஞ்சாம என்ன செய்வான் ராஸ்கல்? ஏரிய மறிச்சு பில்டிங் கட்டிட்டு அட்டுழியம் பண்றான். என்கிட்ட வீட்டை இடிக்காதீங்க, நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படிதாம்மா இருக்கணும். மக்களை பாதுகாக்கிற எந்த விஷயத்திலையும் கராரா இருக்கணும். ஆமாம்பா, அவன் பில்டிங்க கட்டினது ஏரியில விட முடியுமா? பிரகாஷ், ஏகாம்பரத்துக்கு பணம் கொடுக்கணும்பா. அவரு செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்காருமா. போன் பண்ணி பணத்தை வந்து உடனே வாங்கிக்கங்கன்னு சொன்னேன். என்ன பிரிச்சு பாக்குறியான்னு கேக்குறாரு. நான் விடல, வந்ததும் பணத்தை வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிருக்கேன். ஏங்க, அப்படியே உஷா மேடம்க்கும் பணத்தை கொடுத்துடணும். நிச்சயமா, பொண்ணு கொடுத்த இடம். நாளைக்கு இதை வச்சு ஏதாவது பேச்சு வந்தா சங்கடம் ஆயிடும். உஷா மேடம் கேட்கலனாலும் நாமளே கொண்டு போய் கொடுக்கறதா முறை. அதோட வட்டியும் சேர்த்து கொடுத்துடலாம். ஆமா, கொடுத்துடலாம். எல்லாம் போக 4-4.5 லட்சம் இருக்கும். எப்படியோ சொன்னபடி கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க, என்ன பலகாரம் சாப்பிடுறீங்க? உங்க உடம்புக்கு என்ன பலகாரம் சாப்பிடலாமா? ஏதோ கொஞ்சம் தானே சாப்பிடுறேன், விட்டுரு. இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நானு. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? டேய் டேய், ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? என்னடா, காயத்ரி ஏத்தி விட்டாங்களா? அவங்களாம் நிம்மதியா இருப்பாங்க, போய் கெடுத்து விடுன்னு சொல்லி அனுப்புனாங்களா? டேய், நிறுத்துறா. எப்பா பாரு காயத்ரி காயத்ரி காயத்ரின்னு. டேய், இதெல்லாம் ஒரு சாதனையாடா. ஆமா, இப்போ என்ன செஞ்சிட்டீங்க? இந்த வடை பாயசம் எல்லாம் சாப்பிடுறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அசிங்கமா. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. வாய மூடு.
ஏன் மாமா நீங்க இப்படி இருக்கீங்க? கடன் அடிச்ச நிம்மதியில சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் அது சந்தோஷம் தானே? எல்லாம் என் தலைவிதி சத்யா. ஏண்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது உன் கண்ணை உறுத்துதா? என்னப்பா என்னன்னா மாலை இல்லாத நினைச்சிட்டீங்களா? வாய மூடா சொன்னல. சரி சும்மா ரோசா இருக்கிற மாதிரி துள்ளாதடா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கடனை அடைச்சிட்டோம்னு சொல்லி கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொண்டாட பருப்பு வடை பாயாசம். என்னமோ நீங்களே உழைச்சு கடன் அடைச்ச மாதிரி சொல்றீங்க. ஏண்டா நீ கடன் அடைச்சியாடா? ஏய் நீ கடன் அடிச்சியாடா? இது என் தாத்தா சொத்துறா. என்னமோ இவங்க வித்தாங்களாம், கடன் அடிச்சாங்களாம், மிச்ச பணத்துல உடத்துங்கிறாங்களாம். இந்த பொழப்புக்கு ஏங்க எல்லாரும் மனசையும் நோக்கடிக்கிறீங்க? நீங்க வந்து பாயசம் சாப்பிடுங்க. இது பாவ பாயாசம். இது மானம் கெட்ட ரோச கெட்ட சொத்த வித்த பாயாசம்.